இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது. ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல். இப்ப கண்ட்ரோலுக்கு இன்ட்ரோல் விட்டாச்சு. எவ்வளவுதான் கட்டுப்பத்தின்னு இருக்கிறது. தளபதி உங்களுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை அளவு வைக்கிறதுக்கு? நான் என் வாழ்க்கையில இப்படி ஒரு கல்நஞ்சக்காரன் நான் பார்த்ததே இல்லப்பா. எப்படின்னா அது அவ்வளோ பேர் மத்தியில அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்துல 80,000 பேர் கிரௌட்ல அப்படியே பார்க்கும் போது அப்படியே கோட் ஷூட்டு போட்டு அவ்வளோ கிரௌடு கத்துறாங்க. அது எப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு போ மனசு வருது. முடியலனா பாக்க எங்களுக்காக முடியல. கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுனே இருக்கிறானுங்க பசங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து மலேசியால இன்னொரு கண்ட்ரியில போயிட்டு அந்த மாஸ்க் காமிச்சு மொத்த மலேசியா அவரு கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாக்குற ஒரு ஆடியோ லான்ச் கிளிப்பிங்க இவ்வளவு போட்டு அல்ட்டு தள்ளுறானுங்க. நானும் யூடியூப்ல போய் பாக்குறேன். ஜனநாயக ஆடியோ லான்ச், இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஹேஷ்டேக்ல போய் தேடுறேன், ட்விட்டர்ல போய் தேடுறேன். முடியல. பாக்குற ஒரு கிளிப்பா என்ன பேசியிருக்காருன்னு. எப்படிங்க அவர் அப்படி பேசுறாரு? நீங்க அப்படியே கேட்டுட்டு அமைதியா இருந்தீங்க. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்குறேன்னு. நோ, எனக்கு சினிமானாலே நீ தானே வாத்தியாரு. நான் வாத்தியாரு உன்னோட பேச்சுல இருந்து போடுற வீச்சுல இருந்து நடிப்புல இருந்து அதுல மாறின துடிப்பு வரைக்கும் டான்ஸ், மாஸ், ரொமான்ஸ், க்ளோஸ், வைட், மிட், எக்ஸ்பிரஷன்ல இருந்து மாண்டேஜ் வரைக்கும் உன்னை பார்த்தான தலைவர் வாழ்ந்தேன். சினிமானால எனக்கு நீ தானே வாத்தியாரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னா எப்படி வாத்தியாரு? நான் பார்த்து வளர்ந்த ஹீரோ தலைவா நீங்க. ஒரு படத்துல நீங்க பேசின வசனத்தெல்லாம் வாசனை மாதிரி மோந்து பார்த்தோம் நானு. ஏதோ ஒரு மூலையில வாழ்க்கையில அப்படி திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்க, அங்க மொத்தமும் நீங்க தான் இருப்பீங்க. மொத்தமும் உங்க படம் தான். என் வாழ்க்கையில மொத்த ஒரு பார்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் நீங்க தான் தலைவா. அப்படியோ நீங்க போயிட்டீங்கனாலும் சரி, நீங்க உட்கார்ந்து அந்த சிம்மாசனத்துல சும்மா கூட யாரையும் உட்கார விட மாட்டோம். கெட்டியா புடிச்சு வச்சுக்கோ. விடவே முடியாது. இவன் சொல்லி அவன் சொல்லியா நேத்து இன்னைக்கா பிறந்ததுல இருந்து பார்த்து செதுக்கி வச்சிருக்கிற முகத்தை எங்க போய் பார்த்தாலும் எங்க போய் நின்னாலும் அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. உங்க தோல்வி எங்க தோல்வி மாதிரி பார்த்தோம், உங்க வெற்றி எங்க வெற்றி மாதிரி பார்த்தோம். அது எப்படின்னா விட்டுற முடியும். அது ஒரு எமோஷன்னா. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் தங்களை காட்டிக்கிறதுக்காக ப்ரமோஷன் பண்ணலாம். ஆனா எங்களோட எமோஷன்ல வந்தவனா நீங்க அதுதானே உங்களோட நாங்க குத்த ப்ரமோஷன் தளபதினு. அப்படி வந்து நின்று அந்த ஸ்டேஜ்ல அப்படி ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டா இருப்பாருங்க. வருமா அதெல்லாம்? நான் வயசுல நம்மளாம் இருப்போமா கூட தெரியல. அந்த வயசுல மாதிரி என்னையே அறியாம சிரிச்சோட பிரமிச்சு பாக்குறேன். அந்த பிரமிப்பு இருக்குல்ல, அதை அப்படியே வச்சிருக்காரு. எல்லாருமே வச்சிருக்காரு. ஜனவரி 9 இருக்குதுல்ல, மொத்தமா எழுதுவேன் தேட்டர்ல. பொங்கல்னால அண்ணன் தானே, அதை எப்படி விட்டுற முடியும்? விட்டுருவோமா? சும்மா சூற பாரு.